நம் தமிழக அரசின் சாதனையை பெரிய ஒரு லிஸ்டே சொல்லிட்டு போலாம். அதுல குறிப்பா பார்த்தோம்னா, பொது சொத்தை ஆட்டை போடுறது, பொது மக்களினுடைய சொத்துக்களை ஆட்டை போடுறது, கோயில் சொத்துக்களை ஆட்டை போடுறது, கோயில் வர்ற வருமானங்களுக்கு கணக்கு சொல்லாம ஆட்டை போடுறது, ஸ்டிக்கர் ஒட்டுறது. அதுல பார்த்தோம்னா பெயர் இருக்கும், அந்த பெயரை மாத்தி இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்டே கொடுக்கலாம். அதுல பார்த்தோம்னா சமீபத்துல நம்முடைய தமிழக அரசு பேருந்து இருக்கு இல்லையா, அதுல இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படி இருந்ததை இப்ப இங்கு நல்ல மீன் அப்படி ஒவ்வொன்றா கட்டாயிக்கிட்டே இருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசு போக்குவரத்து துறை அதுல தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே எடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல பேர் எழுதுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரணம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பல்லவன் பாண்டியன் போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம் இப்படின்ட்டு முன்னாள் நம்மை ஆண்ட மன்னர்களுடைய பெயர்களை அந்தந்த மாவட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த மன்னர்களுடைய பெயர்கள்ல போக்குவரத்து கழகங்கள் இயங்கிட்டு சாரி அந்த மன்னர்களுடைய பெயர்கள்ல போக்குவரத்து கழகங்கள் இருந்தது. இப்ப அதை எல்லாமே மாத்திட்டு தமிழக அரசுன்னு சொல்லி போட்டுட்டாங்க. இப்ப அதுல தமிழக அரசுங்கிறதே இல்லாம அரசு போக்குவரத்து கழகம். இன்னும் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அரசு மட்டும் எடுத்துட்டு போக்குவரத்து கழகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஐயா மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பெயர், அவங்களுடைய மனைவி பெயர், இல்லாட்டி அவங்க குடும்பத்திற்கு வாரிசோட பெயரை போட்டு அவங்களுடைய போக்குவரத்து கழகம் சொல்லிட்டு அதை அப்படியே அவங்களே எடுத்துக்கிற மாதிரி கூட ஒரு ஐடியா இருந்திருக்கும். இப்ப பார்த்தோம்னா இது நமக்கெல்லாம் சூடு சொரணை இல்லை. ஆனா கர்நாடகாவில் இருக்கும் அங்க இருக்கும் தமிழ் அமைப்புகள், அங்க இருக்கும் தமிழர்களுக்கு இதுல கொஞ்சம் பயங்கரமா கோவம் அங்க இருக்கும் இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர்களை எழுதி அந்த எல்லா போக்குவரத்து, அதாவது பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு இருந்து பெங்களூர் போற எல்லா பஸ்ஸுகள்லயுமே அந்த ஸ்டிக்கர்களை ஒட்டிட்டாங்க. அந்த பசங்க எல்லாம் கேக்குறாங்க, அது எப்படி நீங்க தமிழ்நாடுங்கிறத நீங்க எடுக்க முடியும், ஏன் அங்க இருக்கிறவங்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த பசங்க எல்லாம் கேக்குறாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு எல்லாருக்குமே சூடு சொரணை எல்லாம் இல்லாம ஆயிப்போச்சு தம்பி, அதனால நாங்க அமைதியாக இருக்கோம்னு தான் நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கு. எல்லா பஸ்லயுமே ஒரு 10 நாளாவே தொடர்ந்து இந்த விஷயத்தை அந்த பசங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா புதன்கிழமை இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது சேலம் டு ஏற்காடு போற அந்த வளைவு, அதாவது கொண்டை ஊசி வளைவுகள்னு சொல்லுவாங்க. இங்க குமிளி டு தேக்கடி போறவங்களுக்கு தெரியும், சாரி கம்பம் டு குமிளி போறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போறவங்களுக்குலாம் அந்த சுத்தி சுத்தி போகும். அந்த வளைவுகளை ஒவ்வொரு வளைவுகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கும். இந்த இதுல பார்த்தோம்னா 8வது வளைவுல தகடூர் அதியமான் அவருடைய பெயர்கள்ல தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லி இருந்தத இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதாவது அந்த தமிழக நெடுஞ்சாலைத்துறையினுடைய அனுமதியோடையவும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. பெரியார் தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி மேல ஒட்டி விட்டுருக்காங்க. இதை பார்த்தா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சேலத்தில் இருக்கும் அந்த சகோதரர்கள் எல்லாருமே தகடூர் அதியமான் அவர்களுடைய வளைவு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை அடிச்சு அந்த பெரியார் பேர் மேலேயே ஒட்டி விட்டுருக்காங்க. இப்ப அவங்க தைரியமாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா பஸ்லயுமே போய் தமிழ்நாடுங்கிற பேரை அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாராளுமன்ற வரைக்கும் நம்முடைய திருச்சி சிவாவாகட்டும், MP கனிமொழி அவர்கள் ஆகட்டும், இவங்கெல்லாம் பாரதியார் யாரு தெரியுமா, சுப்பிரமணிய சிவா யாரு தெரியுமா, அப்படி வாபு சிதம்பரம் பிள்ளை யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்முடைய தமிழக MP கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, தமிழுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு தமிழ்நாடு, அதாவது எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் நாங்க தமிழராக பிறக்கலவே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க இறங்கி பேசுவீங்க அப்படின்ட்டு நம்முடைய பாரத பிரதமர்கிட்ட பேசும்போது பாரத பிரதமர் அடிக்காம சொல்லிட்டாரு. திருக்குறளையும் வாசித்து காமிச்சிட்டாரு. பாரதியார் யாரு, பாரதிதாசன் யாரு, சுப்பிரமணிய சிவா யாரு, வாவு சிதம்பரம் பிள்ளை யாரு, அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாகவே பாராளுமன்றத்துல இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பாக்குற மாதிரி நல்ல விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. இப்ப அதவேதான் நம்மளும் தமிழக மக்களாகிய நம்ம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இருக்கிற தமிழ்நாடுங்கிற பேரவே நீங்க எடுத்துடுறீங்க. அதே மாதிரி இந்த பாரதியார், பாரதிதாசன், சுப்பிரமணிய சிவா, மருது சகோதரர்கள் எல்லாருமே இதே தமிழ்நாட்டுலதான் பிறந்திருக்காங்க. ஏன் அவங்களுடைய பெயர்களை கூட வைங்க, இதை எதுக்கு தகடூர் அதியமான் பேரை எதுக்கு எடுக்கணும்? இப்ப அதுதான் தமிழக மக்கள் எல்லாருக்குமே கோபம் கூடிக்கிட்டே இருக்கு. ஒண்ணுமே செய்யாத ஒரு பெரியார திராவிடம் சொல்லிட்டு இருக்கும் தமிழக மக்களை முட்டாளாக்குறது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே அவருடைய பெயரை பிரதிபலிக்க வைக்கிறது மிகவும் தவறான விஷயம். இதுக்கு எப்படி தமிழக நெடுஞ்சாலைத்துறை துணை போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கும் திராவிட கட்சியை சார்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கும் பசங்களை மேல கேஸ் ஃபைல், சாரி அவங்க மேல
கேஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து இப்படி தந்தை பெரியார் வளைவு மேல வேற அதாவது தகடூர் அதியமான் அவங்க பேரை வந்து ஒட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. இது எந்த வளைவுல ஏத்துக்க முடியும்? இதை வந்து முதல்லயே கவனிச்சு தமிழக அரசு தான் வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனா தமிழக அரசு இந்த பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை எல்லார் மனசுலயும் திணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இதுவரைக்கும் செய்த வேலைகள் போதும். இனிமேலும் இந்த திராவிட பிம்பம் வந்து உடைஞ்சிருச்சு. யாருமே வந்து இப்ப திராவிடன் இல்ல, நாங்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அதை வந்து உடைச்சு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எங்களுக்கு திராவிடமே வேண்டாம், இந்த ஈர வெங்காயம் வேண்டாம். இப்ப பெரியார் இறந்த தினத்துல எல்லாம் பார்த்தோம்னா நிஜமா அவரே இருந்தா நொந்து போயிருப்பாரு. ஏன்டா என்னை இத்தனை தடவை கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு இருப்பாரு. அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவுல அவரை கழுவி கழுவி ஊத்துறது மட்டும் இல்லாம நல்லா தூக்கி சாத்து சாத்துன்னு சாத்தி வச்சிருக்காங்க எல்லாருமே. அதனால இனிமேலாவது தமிழக அரசு தமிழக மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பெரியாருடைய பிம்பம் உடைஞ்சிருச்சு. அடுத்த எலெக்ஷன்ல வேற எதையாவது தூக்கிட்டு வாங்க. மறுபடியும் இந்த இத்து போன பொரிய கொண்டு வந்து தமிழக மக்கள்கிட்ட விற்காதீங்க. இனி எடுபடாது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட விடலன்னு சொல்றதுக்காகவே இங்கிருந்து வந்து ஒரு கன்னட குரலை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது, ட்வீட் வேற போட்டிருக்காரு. அதுதான் பெரிய கொடுமை. அதாவது பெரும்பான்மையான மக்கள் சிறுபான்மையினர் வந்து பாதுகாவலராக இருக்கணும், மத நல்லிணக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது மத நல்லிணக்கம்ங்கிறது இரண்டு சைடுமே வரணும். கிறிஸ்தவர் சைடும் வரணும், இந்துக்கள் சைடும் வரணும், இஸ்லாமியர்கள் சைடும் வரணும். அதுதான் உண்மையான மத நல்லிணக்கம். இங்க வந்து இந்துக்களாக மட்டுமே இருக்கிறவங்க மட்டும்தான் மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கணுங்கிற எந்த அவசியமுமே இல்லை. இப்ப இங்கிருந்து சத்தீஸ்கருக்கு வந்து குரல் கொடுக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களே இப்ப இங்க பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்துல பூர்ணசந்திரன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து இறந்திருக்காரு. அவருடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்லல, ஏன் இப்படி பண்ணுனீங்கன்னு ஒரு வருத்தம் தெரிவிக்கல. அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதலாக எந்த ஒரு விஷயமுமே வந்து நிறைய சேனல்ஸ் இன்க்ளூடிங் சீமான் அவர்களாகட்டும் யாருமே அதை வந்து பேசல. இங்க இருக்கும் பாஜகவும் இந்து முன்னணியை மட்டும்தான் அந்த சகோதரர் குடும்பத்துக்கும் சகோதரருக்கும் எந்த ஒரு கெட்ட பேரும் ஏற்படாம அந்த குடும்பத்துக்கு இப்ப வரைக்குமே ஒரு ஆறுதலாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதே இறந்த மதுரையில இங்கிட்டு போய் துணை முதலமைச்சர் கேக்கு வெட்டி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடிட்டு கேக்கு சாப்பிட்டுட்டு வர்றாரு. தமிழக முதல்வர் வந்து வேற ஒரு மாவட்டத்துல போய் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை விட்டாச்சு. இங்க இருந்து சத்தீஸ்கருக்கு போயாச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் நிர்வாணப்படுத்தி அத்தனை கலவரக்காரர்களாகவே அடிச்சு மிதிச்சு கொண்டு நிர்வாணப்படுத்தி உயிரோட மரத்துல கட்டி வச்சு எரிச்சாங்க. அதுக்கு வந்து நம்முடைய தமிழக அரசு சார்பில் ஒரு கன்னட குரல் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஒரு அனுதாபம் கொடுக்கல, எதுவுமே சொல்லல. ஆனா இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தை கூட எதிர்த்தே பேசாம அதை கண்டுக்கிறதே இல்லை. தீபு சந்திரன் ஆகட்டும் பூர்ண சந்திரன் ஆகட்டும் அவங்க 2 பேருமே வந்து இந்து அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வர்றதுனாலவேவும் அவங்களுக்காக ஒரு இரங்கல் கூட தீர்மானம் போடாம இரங்கல் தெரிவிக்காம வருத்தம் தெரிவிக்காம, ஆனா இங்க இருந்து இது இது இப்படி இருக்கு, ஆனா காசாவிலையும் பாலஸ்தீனத்திலையும் நடந்தா இங்க இருக்கும் போராட அனுமதி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அனுதாபம் தேடுறீங்க, அவங்களுக்காக வந்து தீர்மானம் எல்லாம் போடுறீங்க. காசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், பாலஸ்தீனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், அது கூட தெரியாம இங்க இருக்கும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக மட்டுமே வந்து இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறீங்க. இப்ப சிறுபான்மையினர் சொல்றீங்க இல்லையா, உங்களுடைய அமைச்சரவையில எத்தனை சிறுபான்மையினருக்கு நீங்க வந்து அமைச்சரவை பதவி கொடுத்திருக்கீங்க? அதே சிறுபான்மை துறையில் வரும் அமைச்சர்கள் எங்க இஸ்லாமிய சமூகத்துக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க? ஏதோ பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்களா? ஓட்டு பேங்காக மட்டுமே இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இது எங்க சமூகத்துக்கு வந்து அறிவு வந்தா ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா அதை வந்து எங்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது, அறிவையும் மூளையுமே. இப்ப நம்ம தமிழக அரசு வந்து பூர்ண சந்திரனுக்கும் ஒரு மரியாதை செலுத்தல, தீபு சந்திரனுக்கும் வந்து ஒரு மரியாதை செலுத்தல. ஆனா இங்க இருக்கும் இந்த திமுகவில் இருக்கும் சகோதரருக்கு தான் நான் சொல்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இதே நிலைமை நாளைக்கு மறுபடியும் வேற மாதிரி வந்தாலுமே வந்து நம்முடைய தமிழக அரசு இப்படித்தான் மெத்தனமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்களேன், கிட்ட பார்வை இல்லாம தூர பார்வையா அப்படின்னு சொல்லி கேட்கத்தான் தோணுது. பக்கத்துல மதுரையில நடந்திருக்கு, அதுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா இங்க சத்தீஸ்கர் போயிட்டாரு. இப்ப நம்ம முதல்வத்திய சத்தீஸ்கர்ல ராய்ப்பூர் எங்க இருக்கு, ஜபல்பூர் எங்க இருக்கு, ஜோத்பூர் எங்க இருக்கு, சத்தீஸ்கர் எங்க இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லிடுவாரா?
அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் தெளிவானவரா. இதுல இன்னொன்னு சொல்றாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா. என்ன சொல்றாங்கன்னா, பாஜக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து இதுவரைக்கும் 74% சிறுபான்மையினர் தாக்கப்படுவது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த புள்ளி விவர கம்பெனி இந்த புள்ளி விவரத்தை நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு சொன்னாங்க அப்படின்னு தெரியல. அதாவது நாச்சியப்பன் பாத்திரக்கடை டுபாக்கூர் கம்பெனி மாதிரி இது எந்த டுபாக்கூர் கம்பெனி 74% சிறுபான்மையினர் மேல் தாக்குதல் நடக்கிறது அதிகரிச்சிருக்குன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லியிருக்குன்னு தெரியல. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனா, அதாவது இதுவரைக்கும் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை விட இன்னைக்கு மதவாதம் சொல்லக்கூடிய பாஜக அரசு வந்ததுக்கு பிறகுதான் மத கலவரங்கள் குறைஞ்சிருக்கு. மதத்தின் பெயரால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. நல்ல நம்ம நோட் பண்ணி பார்த்தா தெரியும். புள்ளி விவரங்கள் நமக்கு வெப்சைட்ல போய் பார்த்தாலே தெரியும். அதாவது முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு மாநிலத்துல 1000 பேர் மத கலவரங்களால் இறந்தா இன்னைக்கு ஒரு 80 பேர் கூட இல்ல. அந்த அளவுக்கு மத கலவரங்களும் குறைஞ்சிருக்கு. அந்த மதத்தினால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையுமே குறைஞ்சிருக்கு. இது எல்லா மாநிலத்திலுமே குறிப்பா பார்த்தோம்னா வட மாநிலங்கள்னா அதிகமான மத கலவரங்கள் நடக்கும். அங்கேயே மத கலவரங்கள் இல்லாத மாநிலமாக பொருளாதாரத்தை நோக்கி முன்னோக்கி போகும் மாநிலங்களாக இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் அந்த அளவுக்கு அழகா போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடுதான் எல்லாத்திலும் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது இருந்த வளர்ச்சியை விட இன்னைக்கு இருக்கும் வளர்ச்சி கண்டிப்பாக கம்மிதான். பாதுகாப்புல பெண்கள் பாதுகாப்பாகட்டும், பொதுமக்களுடைய பாதுகாப்பு எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு சட்டம் ரொம்பவும் அதாவது கேள்விக்குறி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில நம்முடைய தமிழக காவல்துறையும் இருக்கு. அடுத்த மாநிலத்தை கையை நீட்டி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மாநிலத்துல ஒரு முதல்வராக நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய மக்களை நம்ம பாதுகாக்கிறோமா, நம்மளுடைய மாநிலத்துக்கு சரியான முதல்வராக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக அரசும் கூட இருக்கும் அமைச்சர்களும் பார்க்கணும்.